பிக் நோஸ் இருக்கிறவனுக்கு எவ்வளோ இதெல்லாம் பிக்கா இருக்கு அப்படி கமெண்ட்ஸ். என்னென்னமோ கமெண்ட்ஸ், ரோட்ல ஆடுற பொண்ணு, குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சோனி அல்டிமேட் 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் வளையல் திருவிழா. இந்த ரிலீஜியன் சம்பந்தமா உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும்ல உங்க கல்யாணத்துல? இவங்க என்ன கம்பல் பண்ணலை, நீ வந்து கன்வெர்ட் ஆகு, என்னோட ரிலீஜன் கன்வெர்ட் ஆகுன்னு கம்பல் பண்ணலை. நான் தான் அந்த முடிவெடுத்தேன். பெஸ்ட்டு நான் வந்து முஸ்லீமாக இருக்கிறேன், எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஒட்டு வைக்கலாமா நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லும் போது எனக்கு நான் ஷூட்டிங் பண்ணுறேன், ஏன் முஸ்லீமாக மாறி தான் கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லி அக்யூஸும் நிறைய பேர் பண்ணும்போது நான் சொன்னேன், நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் நான் போகணுன்னு சொன்னதுக்கு எனக்கு கோயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணார், போய் பார்த்துட்டு வா அவங்க சாமின்னு சொல்லி. பிக் நோஸ் இருக்கிறவனுக்கு எவ்வளோ இதெல்லாம் பிக்காக இருக்குது அப்படி கமெண்ட்ஸ். இப்போ நான் மர்சிடிஸ் பென்ஸ் வாங்கினேன், யாரோ ஒருத்தங்க வந்து வயிற்றுச்சலில் கமெண்ட் பண்ணுறது வந்து நான் மதிக்க கூட மாட்டேன், பார்த்து அப்படியே போயிடுவேன். 8 படம் பண்ணி கூட 8 படமும் ரிலீஸும் ஆயிடுச்சு. கார் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் போட கூட காசு என்கிட்ட இருக்காது. எனக்கு வந்து உன்னை எத்தனை வருஷமாக தெரியும், சின்ன குழந்தையா தெரியும். ஆனால் நீ இன்னும் சின்ன குழந்தை மாதிரியே இருக்கிறப்பா. ரொம்ப அழகான கப்பலாக இருக்கீங்க, யார் கண்ணும் படக்கூடாது. முதல்ல வீட்டுக்கு போய் அம்மி நசர் உத்தரந்தாலோ. ஓகே, இப்போது வந்து ஆஸ் யூ ஆல் நோ நான் முஸ்லீம். இப்போ நம்ம இந்த ரிலீஜியன் சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்திருக்கும்ல உங்கள் கல்யாணத்தில். அதெல்லாம் எப்படி அவ்வளோ சின்ன வயசில் எப்படி அதெல்லாம் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து எங்களுக்கு மைண்டில் அது இல்லை. எனக்கு இவரை பிடிச்சிருக்கு, லவ் பண்ணும் போதே வேறு வேறு ரிலீஜன் தெரியும், பட் எனக்கு பிடிச்சிருக்கு, கேரக்டர் பிடிச்சிருக்கு, இந்த பர்சன் பிடிச்சிருக்கு, எனக்கு இவர் வேணும் தான் பார்க்குறேன் தவிர இந்த ரிலீஜன் இதனால இவ்வளோ ப்ராப்ளம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு எதுவும் தெரியாதப்போ. ஆனால் நம்ம கல்யாணம் பண்ணுற டைமில் வந்து இப்போ பேரண்ட்ஸும் ஒத்துக்கலை அப்படின்னா எப்படி அந்த மேரேஜை பண்ணும்போது இவங்க என்ன கம்பல் பண்ணலை, நீ வந்து கன்வெர்ட் ஆகு, என்னோட ரிலீஜன் கன்வெர்ட் ஆகுன்னு கம்பல் பண்ணலை. இவங்க என்ன சொன்னாங்க, இப்போ நீ வந்து வீட்டிலேருந்து வந்திருக்க, இப்போ வீட்டிலேருந்து உனக்கு ப்ரூஃப் எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு கல்யாணம் பண்ணணுன்னாலுமே ஒரு ரெஜிஸ்டர் பண்ணாலுமே ஒரு ப்ரூஃப் எல்லாமே தேவைப்படுது. ப்ளஸ் நம்மளோட சில்ட்ரனோட லைஃபுக்கு ஒரே இது ஃபாலோ பண்ணுறது அவங்களோட எல்லா விஷயத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இதில் சேர்க்கறதுனாலும் கொஞ்சம் ஒரே இதுவாக இருக்கும். அப்பா இது ஃபாலோ பண்ணுறது அவங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு சொல்லி நினைக்கும் போது நான் தான் அந்த முடிவெடுத்தேன். பெஸ்ட்டு நான் வந்து நான் முஸ்லீமாக இருக்கிறேன், எனக்கு அதில் பிரச்சனை கிடையாது. ஆமாம். ஸோ நான் அது நாடுனால எனக்கு கன்வெர்ட் ஆனதுனால எனக்கு அதனால இவங்க வந்து என்னை உண்மையை நான் சொல்லணும்னா எனக்கு நிறைய விஷயத்தில் வந்து இப்போ நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆகிட்டேன்னு சொன்னதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து பொட்டு வைக்கலாமா நீங்கள் கன்வெர்ட் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லும் போது எனக்கே நான் ஷூட்டிங் பண்ணுறேன், அதனால நீங்கள் அப்படி என்ன நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஹிந்துவிசம்லேயும் நிறைய பேர் வந்து ஏன் முஸ்லீமாக மாறி தான் கல்யாணம் பண்ண வச்சுருக்காங்கன்னு சொல்லி அக்யூஸும் நிறைய பேர் பண்ணும்போது நான் சொன்னேன், அது வந்து அவங்க யாருமே என்னை ஃபோர்ஸ் பண்ணலை. எனக்கு என்னோடய சில்ட்ரன்ஸ்க்கான ஒரு இது வந்துட்டு அப்பா இதுலேயே இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு, நான் தான் இதுவான, யாருமே இங்கே யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணி எல்லாம் பண்ணது தான். பட் ஸ்டில் வந்து நான் இப்போ வளர்ந்த விதம் என்னது, நான் வந்து ஹிந்துவாக தான் வளர்ந்துருக்கேன். என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அது என்னென்னா, ஒரு நாள் வந்து எனக்கு ஒரு மாதிரி டவுனாக இருந்தது. அப்போ எனக்கு வந்து நான் வளர்ந்த போது ஒரு விநாயகர் சாமியை கும்பிட்டு வளர்ந்துருக்கேன். அவர் மேலே ரொம்ப பிலீஃப், எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட போயிட்டு வேணுன்னா எனக்கு நடந்துடும். ஒரு 11 தோப்பு காரணம் போட்டேன்னா ஓகே சால்வ் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட், நம்ம மைண்ட் செட் அது வந்து இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இவர் வந்து மாற்றணும்னு நினைக்கல. நான் முஸ்லீமாக கன்வெர்ட் ஆனதுக்கப்புறமும் நான் போகணுன்னு சொன்னதுக்கு எனக்கு கோயிலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணார், போய் பார்த்துட்டு வா அவங்க சாமியான்னு சொல்லிட்டு. அப்போ அது வந்து எனக்கு அவர் கொடுக்குற என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு அந்த நான் தேவைன்னு நினைக்கிற ஒரு விஷயத்த எனக்கு பண்ண வச்சு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு நான் நிஜமாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். அந்த இவரும் இன்னைக்கு வரைக்கும் நானும் இவரும் வந்து ரிலீஜியனை ஒரு பெரிய விஷயமா வந்து வீட்டில் வச்சு பேசினதும் இல்லை, அது ஒரு பெரிய விஷயமா நாங்கள் இது பண்ணுறதில்ல. நான் கன்வெர்ட் ஆனது வந்து என்னோட விருப்பமாக தான் நான் கன்வெர்ட் ஆனேன். பிகாஸ் என் சில்ட்ரனோட நலனுக்கு அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டர் ஷீத்தல் இறந்துட்டாங்க. அவங்க பின்னாடி ரவிச்சந்திரன் எல்லா இடத்துலையும் பேரை போட்டாங்க. அவர் வந்து இறந்ததுக்கப்புறமா எங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டார். இப்போ நாங்கள் அங்கே வைக்க முடியல, பின்னாடி ரவிச்சந்திரன் இருக்குது. இது உண்மையிலேயே நான் அவங்க எல்லாருக்கும் சொல்லணும். இந்த நல்ல நேரம் விஷயம் பேசும்போது இதை ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்காதீங்க. இது எனக்கு நடந்தது, இது வேறு யாருக்கும் நடக்காமல் இருக்கணும்னா தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் எக்ஸாம்பிளாக பாருங்கள். இப்போது இந்த சோஷியல் மீடியாவில் நல்லா இருந்தாலே எப்போ பிரிவீங்க,
எப்போ நாசமாக போவீங்க, அதுதான் அவனுங்க வேலையே. ஏன்னா அவங்க நல்லா இல்லை. அப்போ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? முதல் இந்த ஆமாம், இந்த பிரேக்கப்பு, டிவோர்ஸ், இப்போது ஜென்ரலாக அதை பற்றியெல்லாம் கேட்குறேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நான் ஈஸியாக எடுத்துப்பேன். நான் அது காதலே போட்டுக்க மாட்டேன். நான் பார்ப்பேன், கஷ்டமாக இருக்கும், பட் ஸ்கிப் பண்ணி நெக்ஸ்ட்டு போயிடுவேன். ஆலியா வந்து கொஞ்சம் அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்து ஃபீல் பண்ணுற ஒரு கேரக்டர். நான் என்ன பண்ணேன், அவங்க இன்ஸ்டா ப்ரொஃபைலில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ யாருமே கமெண்ட் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களோட ஃபேன்ஸ் இங்கே இருக்காங்க இல்லையா, அவங்க போது தான் கமெண்ட் பண்ண முடியும். அவங்க பேட் கமெண்ட்ஸ்னால் என்னம்மா வரும்? ப்ரொஃபைலில் வந்து ஒரு எடுத்து பார்த்தாலும் பெருசாக கிளாம் கூட ட்ரெஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது எனக்கும் வந்து பேட் கமெண்ட்ஸும் வரும். எப்படின்னா சொல்லலாமா தெரியல, சொல்லு, என்ன இருக்குது, வந்துருச்சுல்ல. பிக் நோஸ் இருக்கிறவனுக்கு எவ்வளோ இதெல்லாம் பிக்காக இருக்குது அப்படி கமெண்ட்ஸ். ரொம்ப முக்கியம். அவங்க அம்மாக்கும் பொண்டாட்டிங்களுக்கும் எவ்வளோ இருக்குன்னு அவனுங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. லெட்ஸ் நாட் டாக் அபவுட் இட், பரவாயில்ல. நான் ஆக்சுவலி வந்து கமெண்ட்ஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க. இது இப்போ டிஎம் மெசேஜஸில் வர ரெக்வஸ்ட்டில் வரும்ல மெசேஜஸ், அதில் வந்து வரும். இப்போ நம்ம ஃபேன்ஸ் மெசேஜஸ் என்னன்னு போய் ஆசையாக பார்க்கலான்னு போனால் நிறைய நெகட்டிவ் அதனால ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸை ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு ஐயோ எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல அந்த அளவுக்கு நான் நினச்ச பொண்ணு தான். சென்சிட்டிவாக, ரொம்ப சென்சிட்டிவாக இருந்தேன் அந்த. ஆனால் சென்சிபிளாக தம்பி வந்து அதை ஆஃப் பண்ணிட்டார். ஆமாம், அவர் அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எப்படின்னா வந்து அந்த ரொம்ப ரொம்ப ப்ராட்னா ரொம்ப கேஷுவலாக எப்படி நினச்சிக்கிறேன் அது வந்து எனக்கு இல்லை. அப்படி கூப்பிட்டவங்க நம்ம திரும்பி பார்க்கலன்னா அது அவங்களுக்கு தான் போய் சேரும். அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கிறது. இப்போ நம்ம ஒரு நெகட்டிவ் சம்பந்தம் அவங்க நினச்சிக்கிறாங்க நம்ம ரொம்ப ஈஸியாக இந்த லைஃப் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கோங்கிறது நாங்கள் மட்டும் தான் அதை அண்டர்கோன் பண்ணியிருக்கோம், த்ரூ பண்ணியிருக்கோம். இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் Mercedes Benz வாங்கினேன், இந்த சந்தோஷத்தை நான் வந்து ஃபேன்ஸ்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஃபேன்ஸ் பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுறது இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க வந்து வயிற்றுச்சலில் கமெண்ட் பண்ணுறது வந்து நான் ஆப்வியஸாக ஒரு 10 கமெண்ட் இருக்குது அதில், நான் வந்து அதை மதிக்க கூட மாட்டேன், பார்த்து அப்படியே போயிடுவேன். ஸோ அவங்க தான் என்ன போடுவாங்கன்னா இந்த மாதிரி இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு ஹோட்டல் போய், எந்த ஹோட்டல் போனோம், தாஜ் போயிட்டு அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோட நான் வண்டியில் நாங்கள் ஏறும் போது அங்கே அந்த வேலை பார்க்கிங்கில் டோர் ஓப்பன் பண்ணி விடுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஒரு வீடியோ நான் போட்டேன். அது கீழே ஒரு 10-15 பேட் கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். ஸோ அதில் அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, அர்ஷ் அந்த குழந்தைக்கு வந்து அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து கதை ஓப்பன் பண்ணி விட்றாரு, அவர் பாவம், அவர் வந்து கஷ்டப்படுறதுனால அவர் அப்படி இந்த வேலையில் இருக்கார். இது இல்லை, நீங்கள் சொல்ல வேண்டியதுன்னு அது அவர் வந்து கிடையாதுங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவர் தான் தாஜ் ஹோட்டல் ஓனர்னு அப்படி தான் போட்டு ஒன்று. வேறு என்ன பண்ணுறது, அவங்களுக்கு என்ன வேலையோ என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த சம்பளத்துக்கு அவங்க அந்த வேலை செஞ்சு தானே ஆகணும். நம்ம இப்போ சொல்லலையே போய் ஓப்பன் பண்ணி விட சொல்லி. ஸோ வந்து என்னென்னமோ கமெண்ட்ஸ், இவங்க ரோடில் ஆடுற பொண்ணு அப்படி இப்படி டான்ஸராக வந்து ஒரு ஒரு ஃபெஸ்டிவல் போய் இவங்க டான்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆக்டர்ஸ் தான் எல்லாரும் போயிருக்காங்க. அந்த ஊர் பேர் சொல்லுங்க. போகிறது வந்து ரொம்ப பெருமையான விஷயம் எனக்கு. அது தசரா நான் வந்து அது வந்து இப்போ என்னையும் கூப்பிட்டாங்கம்மா, என்னால் ஆட முடியாது, கண்டினியூஸாக அங்கேருந்து நடந்து வரதாலே எனக்கு மூச்சு வாங்கும், நான்லாம் ஆட மாட்டேன் பாட்டேன். பட் அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் போவாங்க, அது ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸான இது வந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லி ட்ரிகர் பண்ணுறதுக்கான ஒரு யார் என்னன்னு ஃபேஸு காமிச்சா கூட பரவாயில்ல, உள்ளே போய் பார்த்தா 0 ஃபாலோவர்ஸ் இருக்கும், இவர் ஒருத்தன் தான் அது ஃபாலோவிங் இருக்கும், அதை விட்டுரும், அவ்வளோதான். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு அது பேசுறதுல அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்குதா, பேசிட்டு போகிறாங்கன்னு விட்டுருவோம், அவ்வளோதான். நம்ம அதை எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப சீரியஸாக. அப்படி தான் இருக்கணும். சூப்பர். எனக்கு உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப கஷ்டமான தருணம்னா அது எதை சொல்லுவீங்க? நான் ஒரு 8-9 படம் பண்ணியும் கூட பெருசாக ஒரு 500 ரூபா பெட்ரோல், கார் இருக்குது, லோனில் இருக்குது, அதுக்கு பெட்ரோல் போட கூட காசு என்கிட்ட இருக்காது. ஒரு 8 படம் பண்ணி கூட 8 படமும் ரிலீஸும் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரகிளிங் டைம் வந்து ரொம்ப அது சொல்ல முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அப்போ கூட எங்கள் அம்மா வந்து, எங்கள் அப்பாவோட பென்ஷன் வந்துட்டுருக்கு. எங்கள் அப்பா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேன், 15 years ஆஃப் சர்வீஸ். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அம்மா இஸ் கெட்டிங் ஹிஸ் பென்ஷன். ஸோ அதுலேருந்து ஒரு 3000 ரூபா எனக்கு கொடுப்பாங்க மாதம் செலவுக்கு. அந்த 3000 வச்சு தான் நான் வந்து என்னோட வெளியில் போகிறது வர்றது, சுற்றுறது, எதாவது தேவைன்னா பண்ணுறதுன்னா அதெல்லாம் நான் அதில் தான் பண்ணுவேன். நம்ம அப்போது என்ன, நான் ஒரு 4 lakhs அதுக்கு தான் நான் சைன் பண்ணியிருந்தேன். பெருசாக நான் வாங்கின பேமெண்ட்டே 4 lakhs தான். அந்த 4மே கைக்கு வராது. ஸோ நான் அப்படி இப்படி சேர்த்து வச்சு என்னால் முடிஞ்சது எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவ்வளோதான் என்னால் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பெருசாக சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. ரெண்ட் ஹவுஸில் தான் இருந்தோம்.
எனக்கு நான் அந்த அந்த ஒரு 10 இயர்ஸ் 2009லேருந்து 2017 வரைக்கும் அது வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் தான். அப்போது 2009ல் அப்பா இறந்துட்டார். அங்கேருந்து லைஃப்பில் வந்து ஃபேமிலிக்கு ஒரு இன்கமே இல்லாமல் போயிடுச்சு. அப்பா இப்படி ஆனோன்னே இறந்தோடனே அப்பா அம்மாவோட இன்கம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் அண்ணா தான் டேக் கேர் பண்ணிட்டாங்க. ஒரு 12,000 15,000 நினைக்கிறேன் 15. ஸோ அதை வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம் ஃபேமிலியை. ஸோ அந்த டைம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள், க்ரூஷியலான டைம், ரொம்ப க்ரூஷியலான டைம். நான் ரெகுலர் இன்கமில் உட்காந்ததே ராஜா ராணியில் தான். அங்கேருந்து அதில் தான் நீங்கள் 2 பேரும் ஜோடி இல்லையா? குளிர்லாம் பண்ணல, நீ குளிர்னு ஒரு படம் பண்ணி குளிர் நல்ல படம், நல்ல படம். 2009 ரிலீஸ் அது. அது எங்கள் அப்பா பார்த்தாரு. அடுத்த படத்தோட அட்வான்ஸ் தான் வாங்கினதெல்லாம் அப்பா பார்த்தாரு. ஓகே, என் பையன் இனிமேல் பார்த்துப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை அப்பாவுக்கு இருந்தது. நீங்கள் இன்றைக்கி 2 பேரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பொசிஷனில் இருக்கீங்க. இப்போது உங்கள் அப்பா நம்ம நடுவில் இங்கே ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துருந்தாருன்னா அவர்கிட்ட நீ என்ன சொல்லணும்னு நினைப்பேன்? நான் சொல்லவே வேணாம், அவரே தையத்தக்கான்னு குதிச்சுட்டு இருப்பாரு பார்த்துட்டு. நல்ல ஆன்மாக்கள் ப்ளஸ் பண்ணுறதுக்கு எப்போவுமே இருப்பாங்க. ஏன்னா குளிர் படம் வந்து ரிலீஸ் ஆன போது அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. பட் அந்த படத்தை வந்து பையன் படம் ஃபஸ்ட்டு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, அதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து விட மாட்டாங்க டிஸ்சார்ஜ் பண்ணின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போய் படம் பார்த்துருக்காரு. யாருக்கு அது ஃபஸ்ட் டைம் இல்லை, என் படம் பார்த்துட்டு ரொம்ப முடியாமல் சிஎம்சி அந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். அப்போது என் படம் வந்து அங்கே பக்கத்து தேட்டரில் ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சிஎம்சி. நீங்கள் எப்படி பேஷண்ட்ஸ் வெளில விட மாட்டாங்களே. இவர் எப்படி எஸ்கேப் ஆகி போனதுன்னே தெரில, போய் படம் பார்த்து வந்திருக்காரு உடம்பு சரியில்லாத போது. அவருக்கு வந்து ஸ்கின்ல ஃபுல் பாயில்ஸ் இருந்தது, போயிட்டு வந்திருக்காரு. அது அந்த மாதிரி அவ்வளோ அந்த டைம்லேயே அவ்வளோ ஆசையாக இருந்தவங்க கண்டிப்பாக இவங்களோட ஒரு க்ரோத்லேயும் கூட எங்கள் கூட இருந்திருப்பாங்க. அது எங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த அவரோட ஆசீர்வாதமும் தான் நீங்கள் இன்றைக்கி இந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னு நான் பர்சனலாக நம்புகிறேன். டக்குன்னு டிசிஷன் மேக்கராக இருக்கிற நீ இப்போ வந்து நீ சின்ன பையன், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ண, அதை டிசைட் பண்ணது நீ. என்ன கார் வேணுமோ அதை டிசைட் பண்ணுறது நீ. எல்லாமே டிசிஷன் மேக்கராக இருக்கிற. எந்த டிசிஷன் எடுக்கும்போது கொஞ்சம் பதட்டமாக இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இப்போ ஒன்று வாங்கினேன், கிளாஸ் மெர்சிடிஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அது நான் வந்து பிளான் பண்ணிட்டேன் வாங்கணும். நம்ம சேஃப் சைடில் தான் இருக்கோம் பாப்பு, நம்ம சம்பாதிக்கிறதுலேருந்து பாதி தான் நம்ம இஎம்ஐ வச்சுருக்கோம் அப்படின்னு நான் போய் பிளான் பண்ணி நான் போய் சொல்கிறேன். அப்போது பாப்பு வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, வேணாம் காரில் போய் போட வேணாம் பாப்பு அவ்வளோ காசு அப்படின்னு. அப்போ நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாப்பு இதுதான் சினாரியோ, இது பண்ணால் நம்ம தப்பிச்சிடலாம். பட் நான் என்ன சொன்னேன்னா, ஐம் 36, இனி ஒரு 4 இயர்ஸ் 40க்கு அப்புறம் எனக்கு வேறு தாட்ஸ் இருக்கலாம், பிளான்ஸ் வேறு இருக்கலாம். நம்ம வந்து இது லைக் கார் இது ஓட்டணும்னு எனக்கு அப்போ ஆசை வராமல் இருக்கலாம், குழந்தைங்க எஜுகேஷன் பற்றி யோசிக்கலாம். ஸோ இந்த ஏஜ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம் பாப்பு. இந்த ஏஜில் நம்ம ஒரு லக்ஸுரி கார் என்ஜாய் பண்ணா என்ன அப்படின்னு நான் அப்போ பாப்பு வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு. கரெக்ட் பாப்பு, நீங்கள் சொன்ன மேட்ரு கரெக்ட், லெட்ஸ் பை அப்படின்னோடனே அங்கே புள்ளியாக சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ப்ளஸ் அவங்க வந்து அம்மா அண்ணன் எல்லாருக்கிட்டையும் வீட்டில் வந்து ஒரு வாட்டி டெசிஷன் கேட்பாங்க, இந்த மாதிரி முடிவு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. எல்லாரும் கேட்டுக்குவாங்க எல்லா டெசிஷன்ஸுமே. அது எப்போவுமே நோ வராது. ஆனால் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம செலவு பண்ணுறோமோன்னு யோசிச்சிருக்கியா? அதுதான் சொல்கிறேனே, நான் எப்போவுமே என்னோட பிளானிங் கரெக்டாக இருக்கும். எக்ஸிக்யூஷன் வந்து இவங்க ஓகே சொன்ன தான் எக்ஸிக்யூட்டே பண்ணுவேன். சூப்பர். ஸோ இது மட்டும் இல்லாமல் உண்மையிலேயே இது பாராட்டக்கூடிய விஷயம். எங்கள் இடத்துல ஆம்பளைங்க வந்து பொம்பளைங்களை கேட்டு முடிவு எடுக்கிறாங்க. அது வரைக்கும் உனக்கு என் தம்பி கிடைச்சது வந்து நான் உனக்கு புண்ணியம் ராஜா. நிஜமாக நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்தில். இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இது மட்டும் இல்லை, ஒரு விஷயத்தையும் என்னோட ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சே உனக்கு ஏதாவது கஷ்டமா வெளில சொல்லு அப்படின்னு நம்ம ஃபீலிங்ஸை வந்து கேட்பாங்க. அப்போ சில பேர்லாம் அது அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இவங்க வந்து அதை கேட்டு அது என்ன பல பேர் உங்கள் மாமியார் மருமகள் பாண்டிங் பற்றி இவ்வளோ நேரம் அவங்க அதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க, என்னையும் கேட்க சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கு? எல்லார் வீட்லேயும் வந்து இப்போது மாமியார் வந்து அவங்களோட இதை ஃபாலோ பண்ணணுன்னுவாங்க, மருமகள் வேறு இடத்துலேருந்து வரதுனால அவங்களோட இதை ஃபாலோ பண்ணணுன்னுவாங்க. பட் என் ஹஸ்பண்ட் ஒன்று பண்ணார். ஒரு விஷயம் என்னென்னா, வீட்டுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு என்ன சொன்னேன்னா, அம்மா வந்து எங்களை அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒழுக்கமாக ரொம்ப நிறைய கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க தனியாக. அவங்களுக்கான நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அவங்க கூட. பட் அவங்கள எங்களை நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்களோட கஷ்டம் ஹாப்பினஸ் எல்லாமே வந்து நீயும் அவங்க
அவங்க பொண்ணாக இருந்து நீ பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு அம்மா மேலே ரொம்ப உயிர். நீ வந்து என்ன லவ் பண்ணுறனா எனக்கு பிடிச்சவங்க உனக்கு பிடிச்சவங்கள தான் என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட சொல்கிறது. அப்போ நம்மளுக்கு மைண்ட் செட்டில் என்னென்னா அவங்க சின்ன தப்பானா கூட அது பெருசாக எடுத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி நம்ம அவங்க தப்பு பண்ணுறாங்களா? இல்லை அவங்க என்ன சின்ன தப்பு பண்ணாங்க? அம்மிஜான் பாயிண்ட் நான் பிடிச்சிட்டேன். தப்பு நான் எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறேன்னா, அந்த வயசு பொண்ணுக்கு அது தப்பாக தெரியும்ல, அப்படி சொல்கிறேன். இப்போ நான் வந்து கல்யாணம் ஆகி வந்திருக்கேன். அவங்க பண்ணுற ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த மெச்சூரிட்டிக்கு வந்து இல்லை இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம தப்பு நினைப்போம்ல. அந்த டைம் கூட இல்லை நம்ம ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம இதை நினைக்கக்கூடாது பெருசாக அப்படின்னு நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை அந்த மனப்பான்மை கொண்டு வருவோம்ல. அந்த மாதிரி நம்மளுக்கு ஐடியா வந்ததே வந்து இவங்க என்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணதுனால தான். அம்மிக்கிட்டையும் போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இவ வந்து நம்மளை நம்பி வந்திருக்கா இந்த பொண்ணு. ஸோ இவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன லவ் அஃபெக்ஷன் கிடைக்குதோ அது எதுவுமே இந்த வீட்லேயும் விடாமல் மிஸ் ஆகாமல் கிடைக்கணும். அந்த மாதிரி நம்மளுக்கு எங்கள் 2 பேருக்கு பிரச்சனை வந்தாவே, நான் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாவே, பாப்பு விடுங்க, இப்போ இதை பற்றி பேச வேணால் விட்டுருங்க, ஒரு 15-20 minutes, half an hour ஜஸ்ட் கிவ் டைம், அப்புறம் அது ஹீல் ஆகிடும். அது ஹீல் ஆன பிறகு அப்புறம் நார்மலாக பேசுவோம். யார் மேலே மிஸ்டேக் இருக்கோ அதை ரியலைஸ் பண்ணி போய் சாரி கேட்டுப்போம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான். அம்மாவுக்கும் ஆலியாவுக்கும் அங்கங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நடக்கும் போது நான் அம்மாட்ட இப்போ ரீசெண்டாக கூட நான் மெசேஜ் பண்ணேன், மம்மி நான் பார்த்துட்ருக்கேன், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்தேன், உங்களுக்கும் ஆலியாவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தெரியுது, இந்த இந்த ஈகோ அதெல்லாம் எதுவுமே வேணாம் மம்மி, நம்ம வீட்டில் வந்து 5 பேர் தான் இருக்கோம், நம்ம 5 பேருக்குள்ளே உம்முன்னு இருக்கிறதுலாம் எனக்கு பிடிக்கல, நீங்கள் பேசிடுங்க, நம்ம என்ன தெரியும்ல ஆலியா பற்றி, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோமோ அப்படி தான் அவரும் ரியாக்ட் பண்ணும், அவர்கிட்ட பேசிடுங்க, ப்ராப்ளம் சால்வ். வீட்டுக்கு வந்து பார்த்தா 2 பேரும் நார்மலாக இருக்காங்க. ஸோ நம்ம கையில் தான் இருக்குது லைஃப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறது, நான் எப்படி என் ஃபேமிலி வச்சுக்கணுங்கிறது என் கையில் தான் இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ இவங்ககிட்ட போய்ட்டு அம்மா விட்டு கொடுக்க மாட்டேன், அங்கே போய்ட்டு ஆலியா விட்டு கொடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போனால் கஷ்டம். இந்த மாதிரி நம்ம நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், அந்த வீட்டில் அந்த புள்ள மாட்டிக்கிட்டு சாவறத. ஆனால் அதுலேருந்து நீ வந்து உன்னையும் காப்பாற்றிக்கிட்டு அவங்க 2 பேரையும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையாக இருக்குது உன்னை நினச்சாடா எனக்கு. ஆனால் இந்த பழக்கம் வந்து அவங்க அம்மா கிட்டேருந்து தான் வந்திருக்கு. அதை நான் சொல்லுவேன்னா, ஏதோ ஒரு ரிலேஷன்ஸ்லேயே வந்து ஒருத்தவங்க பண்ணது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் பேசினா அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஸ் பற்றி ஹிஸ்ட்ரி எவ்வளோ நல்லது பண்ணாங்கன்னு எனக்கு ஒரு 3 years அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுலேயே தெரிஞ்சிடும் அவங்க இவ்வளோ நல்ல விஷயம் பண்ணியிருக்க ரிலேஷன் இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணதை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கணுமா அப்படின்னு புரிஞ்சிடும். ஸோ ஷீல் மேக் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ அவங்க நல்லவங்களாகவும் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அதுதான் இப்போது இந்த ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு அதுதான் உனக்கும் உங்கள் மாமியாருக்கும் இருக்கிற பிரச்சனை. நீ உன்னோட ஒர்க் ப்ரெஷர் வேறு, அவங்களுக்கு வீட்டில் குழந்தைங்களை பார்த்துக்கிற ப்ரெஷர் அது ஒர்க் ப்ரெஷரோட ஜாஸ்தி. ஆமாம் இல்லையா? ஸோ இது ரெண்டும் எங்கேயாவது ஒரு வாட்டி கொலாப்ஸ் ஆக தான் செய்யும். அதை ஹேண்டில் பண்ணுறது தான் நம்ம தலைவர் இருக்காரு. ரொம்ப ரேர். அதுவும் நான் சொல்கிறது வந்து ரொம்ப 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 ரேர். அந்த ரேர் மூமெண்ட் வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நானும் அதை தான் ப்ரே பண்ணுறேன். அந்த ரேர் மூமெண்ட்டும் கண்டிப்பாக வரக்கூடாது. ஆனால் நான் வந்து இப்போ முக்கியமாக ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ நடக்கிற இந்த டிவோர்ஸ், இப்போ நடக்கிற இந்த செப்பரேஷன் இப்போ இண்டஸ்ட்ரியில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே வந்து உடனே கலாட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இவங்க 2 பேரோட வீடியோவும் இந்த வீடியோவும் பாருங்கள். உங்கள் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேன். சரி, இவ்வளோ நேரம் இருக்கீங்க, பசியாக இருப்பீங்க, அதனால நான் உங்களுக்கு கொஞ்சமாக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். அதை கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்குது என்று சொல்ல வேண்டும். கண்டிப்பாக கண்டிப்பாக. நான் கேள்விப்பட்டேன், அப்பா ஆலியாம்மா சாப்பிட்றத பார்த்து தான் நீங்கள் லவ் பண்ணேன்னு. எப்படி சாப்பிடுவாங்கன்னு பாருங்க நீங்கள். பாபு உங்கள் உண்மையான இதை காமிங்க பாபு. இல்லை அதெல்லாம் இல்லை. நான் கூட சாப்பாடு விஷயத்தில் இந்த டீசென்சி டிசிப்ளின்லாம் நமக்கு கிடையாது. டீசெண்டாக கிராப் நண்டு எப்படி சாப்பிடுவீங்க? நண்டை எவனா சாப்பிட்றவன் டீசெண்டாக சாப்பிட முடியுமா? 14 years தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அப்போலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களை. அண்ட் இன்றைக்கு சர்ப்ரைஸ் கெஸ்ட்டாக நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கவே இல்லை. நான் யார் அப்படின்ட்டு இருந்தேன். வந்துட்டு நீங்கள் ரொம்ப வேலிடான கொஷின்ஸ்லாம் கேட்டீங்க, அது ரொம்ப பிடிச்சது. சும்மா ஏதோ கொஷின்ஸ் கேட்கலாம் மாதிரி இல்லாமல் ரொம்ப இன்டெப்த்தாக போய் கேட்டாங்க, ரொம்ப பிடிச்சது. அதுக்கு மேலே சமைச்சு இதெல்லாம் தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். நமக்காக ஒருத்தங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப. இன்றைக்கி காசு ஈஸியாக கொடுத்து கடையிலேருந்து வாங்கிடலாம்.
ஆனால் நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் உண்மையான அன்பு. அப்படி பார்க்கும்போது தேங்க்யூ ஸோ மச்க்கா. இது எக்ஸ்பெக்டே பண்ணல. உங்க காதலை பரிமாறிக்கவே இல்லையே ரெண்டு பேருமே. அக்கா உங்களுக்காக செஞ்சிருக்காங்க, உங்க காதலை வந்து மற்றவங்களுக்கு பெரிய எடுத்துக்காட்ட வர சொல்லியிருக்காங்க. ஸோ வை டோன்ட் யூ ஃபீட் ஈச் அதர்? ஒரு வாய் ஊட்டி விடலாமே. கண்டிப்பா கண்டிப்பா. ஏம்மா உன் தட்டில் இருந்தாமா அவனுக்கு ஊட்டணும். அவங்களுக்கு பீஸ் இருக்கு, அதனால எடுத்து எங்கேயும் பீஸ் போயிட போகுதுன்னு பயத்துல அவர் தட்டுல மட்டும் எடுக்கிறாங்க. ஆலியா திஸ் இஸ் பேட். இது இப்பதான் புரியுது அவன் சொன்ன கதை. அவன் தட்டுல இருந்து எடுத்து அவனுக்கு ஊட்டுறான். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். உனக்காக வாழ நினைக்கிறேன், உசுரோட வாசம் பிடிக்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் உலகின் அதிகபட்ச வளையல்களுடன் மாபெரும் அழகில் திருவிழா.